Good evening and welcome to Patanjali Keshkanti Aha Mamiya Roho Marmagal powered by Tanjara. எல்லா வீடுகள்லயும் இந்த நிகழ்ச்சியை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதாவது எல்லா குடும்பங்கள்லயும் என்ன சொல்லுவாங்க, மாமியார் மருமகள்னா எலியும் பூனையும் மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு மித்ஸ். பட் அதெல்லாத்தையும் தாண்டி மாமியார் மருமகளுக்குள்ள எவ்வளோ அந்யோன்யம் இருக்க முடியும் அப்படின்றத காட்டுற ஒரு நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்க பார்க்க போற 3 அழகான ஃபேமிலிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. முதல் குடும்பமாக அஸ்வின் அண்ட் ஃபேமிலி. அடுத்ததாக இந்த ஈவினிங் இன்னும் என்லைட்டன் பண்றதுக்காக we have one another lovely couple along with the mother-in-law. Please welcome Mrs. Pooja Karthik and family. ரெண்டு அழகான ஃபேமிலி வந்தாச்சு. இப்போ மூணாவதா வரப்போற ஃபேமிலியில இஸ் a multi-talented person, wonderful actor, நல்ல ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நல்ல சிங்கர். எல்லாத்தையும் தாண்டி இந்த சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் லாங் ஸ்பேன் ஆஃப் கெரியர் ஒருத்தருக்கு வந்து எப்பயுமே இருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். தட்ஸ் a blessing from God. அப்படிப்பட்ட ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி with his family has come. So put your hands together for Mr. Sai Prashant and family. முதல்ல யார்கிட்ட கேள்வி ஆரம்பிக்கலாம்னா என்னுடைய அருமை சகோதரர் அஸ்வின் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப லேட்டஸ்ட் மேரேஜ் அப்படின்னா அவர் தான். ஸோ அஸ்வின், ரொம்ப லேட்டஸ்ட் மேரேஜ் அப்படின்றதுனால இமீடியட்டாக உங்கள் லைஃப்பில் நடக்கிற சேஞ்ச் எல்லாம் என்ன? நிறைய சேஞ்சஸ் அவங்க வந்த பிறகு. காய்கறிலாம் வாங்க வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொறுப்புலாம் வந்திருக்குது. அண்ட் அடுத்ததாக பூஜா, ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஷோக்கு நீங்கள், உங்கள் மாமியார், உங்கள் கணவர் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு வரும்போது என்ன ஃபீலில் வந்தீங்க? ஆக்சுவலாக ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் ஃபேமிலியோட வந்திருக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஈகரா இருந்தது. ஓகே, என் ஃபேமிலியோட, என் ஹஸ்பண்ட் கூட, என் மாமியார் கூட அப்படின்ட்டு தனியா நின்றுட்டு பேசிட்டு போயிடலாம். பட் ஃபேமிலி வருது இல்லையா, ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் அடுத்ததாக என்னுடைய அருமை சகோதரர், ஸோ வீட்டில் நீங்கள் தான் ஒரு டிவி ஸ்டேஷன் எனக்கு தெரியும். ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் நீங்கள் மாட்டினது ஏதாவது இருக்கா? இல்லை, இவங்க 2 பேருக்கு நேரம் நான் மாட்ட வேண்டிய தருணமே அமையாது. ஏன்னா என்ன கேட்டாலும், அதாவது பக்கத்தில் ஃப்ரெண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ நான் ஓப்பனாக உண்மையை சொல்லிடுறேனே, சார் ஷார்ட்டில் இருக்கார், பிஸியாக இருக்கார், அப்புறம் பேசுங்க. ரோடு முனையில் தான் இருப்பேன். எமர்ஜென்சி ஒரு ஷூட்டிங் வந்திருக்காரு, பிஸியாக இருக்காரு சார், அப்புறம் பேசுங்க. எமர்ஜென்சியில் எப்படியா ஷூட்டிங் நடக்கும்? நம்புறாங்களே. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம விளையாட போகிற ரவுண்ட்ஸ் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான ஃபெசட்ஸ் நீங்கள் நிறைய பார்க்க போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஸோ ஆன் தட் நோட் we are going for the first round. முதல் சுற்று என்னை தெரியுமா? ஸோ இந்த நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப சிம்பிள் தான். எந்த அளவுக்கு ஒரு மருமகளும் ஒரு மாமியாரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகனை கரெக்டாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த ரவுண்டுடைய பெரிய கேட்ச். ஸோ இப்போ என்னன்னா, உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து 2 கேள்வி கேட்கப்படும். முதல் கேள்விக்கு எப்பயுமே ஆப்ஷன் தருவோம், 2வது கேள்விக்கு ஆப்ஷன் தரவே மாட்டோம். ஸோ அதுக்கான பதிலை நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் எழுதி காட்டணும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற பதில் எந்த அளவுக்கு இருக்கோ, 2 பேரும் ஒரே பதிலை சொன்னீங்க, அவர் சொன்ன பதிலோடு அதை ஒத்து போச்சு அப்படின்னா யூ கெட் 100 பாயிண்ட்ஸ். சப்போஸ் நீங்க சொன்ன பதில யாராவது ஒருத்தர் தான் கரெக்டா அவர் சொன்னதை மேட்ச் பண்ணி சொல்லிருந்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ். அப்படி சப்போஸ் அதையும் சொல்லலை அப்படின்னா பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது. இந்த ரவுண்ட் விளையாடும் போது கணவர்கள் யாரும் இங்க இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு தனி அறையில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியோடைய முடிவுல எந்த அணி ஜெயிக்குதோ அவங்களுக்கு tambulia.com வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் வழங்கப்படும். வின்னர்ஸ்க்கு இது அண்ட் ரன்னர்ஸ்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5,000 ரூபாய் மதிப்புள்ள tambulia.com கிஃப்ட் வவுச்சர்ஸ் வழங்கப்படும். இந்த முதல் சுற்றுடைய முதல் கேள்வி சாய் பிரசாந்த் ஃபேமிலிக்கு. நல்ல கவனமா கேட்டுக்கோங்க, பயப்படக்கூடாது. இப்படி ஒரு கேள்வி எதிர்க்கு நானே கேட்டதில்லை. ஐ எம் லிட்டில் நர்வஸ். சரியா? மிஸ்டர் சாய் பிரசாந்த் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க என்ன கேட்பார்? ஆப்ஷன் ஏ சிப்ஸ், ஆப்ஷன் பி ஊறுகாய், ஆப்ஷன் சி உருளைக்கிழங்கு வறுவல், ஆப்ஷன் டி சாம்பார். ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் என்ன எழுதிங்கன்னு எனக்கு காமிங்க.
ஸோ 2 பேரும் எழுதிட்டாங்க. மிஸ்டர் சாய் பிரசாந்த், ஒரு வெள்ளந்தி குழந்தையா நீங்க அங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க ஒரு தயிர் சாதத்துக்கு என்ன தொட்டுக்கிறீங்கன்றது ஒரு உலக போர் லெவலுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கீங்க. யார் இந்த கேள்விக்கு உங்க வீட்டுல சரியா பதில் சொல்லியிருப்பாங்கன்னு முதல்ல நினைக்கிறீங்க? மனைவி அம்மா 2 பேருமே சொல்லியிருப்பாங்களே. 2 பேருமே கரெக்டா பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? இதுக்கு என்ன பதில்னு நீங்க சொல்லுங்க. தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு தொட்டுக்க ஊறுகாய். ஓகே, ஊர்கா அப்படின்றது சரியான பதிலான்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க சொன்ன பதில் அது. பட் இதுக்கு யார் உங்க வீட்டுல கரெக்டா பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப். பட் உங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? உருளைக்கிழங்கு வறுவல்னு சொல்லியிருக்காங்க. மாமியார் சுவாஹா. அடுத்ததாக சகோதரி பூஜா ஃபேமிலிக்கு பேசிக்கா கார்த்திக் எந்த நிற ஆடையை திரும்ப திரும்ப வாங்குவார்? ஒரே கலரை திருப்பி திருப்பி வாங்குவார். நான் 4 ஆப்ஷன் தரேன். கிரீன், ரெட், ப்ளூ, ஒயிட். கார்த்திகை கூப்பிடலாம். கார்த்திக், அது ஏன் நீங்க ஒரே கலர்ல ட்ரெஸ் திருப்பி திருப்பி வாங்குறீங்க? ஸ்கூல் யூனிஃபார்மா? நீங்க நல்ல காலம் என்ன காப்பாத்திட்டீங்க. ஏன்னா தெய்வம் நீங்க. கார்த்திக், இப்போ இந்த கேள்விக்கு உங்க வீட்ல யார் கரெக்டா பதில் என் சொல்லிருப்பாங்க? வீட்ல ஒரு சின்ன குழந்தைய கேட்டாலும் கரெக்டா சொல்லும். ப்ளூ. ப்ளூ. எஸ். மாமியாரா ஆஹா, மருமகளா ஆஹா. இப்போ 3வது கேள்வி தம்பி அஸ்வின் ஃபேமிலிக்கு. இப்படி ஒரு கொஸ்டின் இது வரைக்கும் இந்தியாலே யாரும் கேட்டதில்ல. கோவில் போகும்போது வாசல் இருக்கிற பிச்சைக்காரருக்கு ஜென்ரலா எவ்வளவு பிச்சை போடுவார்? 5 ரூபாவா, 10 ரூபாவா, 20 ரூபாவா, 50 ரூபாவா? இப்போ நம்ம அஸ்வினை கேட்கலாம். அஸ்வின், இப்போ கோவிலுக்கு போகும்போது ரொம்ப தாராள மனசு இருக்கிற நீங்க பிச்சைக்காரங்க எல்லாம் பார்த்தா அப்படியே மனசு இறங்கி சம்டைம் செயின் மோதிரம் எல்லாம் போட்டுறீங்கன்னு கேள்விப்படுறோம். பாருங்க. சரி, அப்படின்னா பிச்சைக்காரங்களுக்கு நீங்க எவ்வளவு போட்டீங்க அப்படின்றத உங்க வீட்ல யார் கரெக்டா சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒய்ஃப். ஒய்ஃப். ஆமா. நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க பிச்சைக்காரர்களுக்கு? 10 ரூபாய். 10 ரூபாய். ஸோ இது வந்து உங்க அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க, உங்க ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. உண்மையிலே சொல்ல போனா நீங்க கோயிலுக்கு போனா நீங்க எவ்வளவு போடுவீங்கன்னு உங்க அம்மா கெஸ்லயே அதை கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க அம்மா ஒய்ஃப் 2 பேருமே கரெக்டா சொல்லியிருக்காங்க. மாமியாரா ஆஹா, மருமகளா ஆஹா. இந்த சுற்றுடைய 2வது கேள்வி மறுபடியும் சாய் பிரசாந்த் ஃபேமிலிக்கு. இந்த கேள்விக்கு ஆப்ஷன் கிடையாது ஆண்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாய் பிரசாந்த் ஒரு ரிலீஜியஸ் பர்சன், நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒருத்தர். அண்ட் இந்த விரதம்லாம் அவர் இருப்பாரு அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் கடைசியா எந்த நாள்ல விரதம் இருந்தார்? எழுதிட்டீங்களா? காமிங்க. சாய் பிரசாந்த், பிலீஃப் ஆஃப் காட் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. பட் இந்த விரதம் இருக்கிறதுலாம் நீங்க எப்ப சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சதா இல்லாட்டி சமீபத்திலயா? நான் இது வரைக்கும் ஒரு தடவை தான் விரதம் இருந்திருக்கேன். ஆனா நம்பிக்கை ஜாஸ்தி, நிறைய கோவில் குளம்லாம் போவேன். சங்கடகத சதுர்த்தி. சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு நீங்க விரதம் இருந்திருக்கீங்க. ஃபைன். இதை வந்து உங்க வீட்டுல யார் கரெக்டா சொல்லியிருப்பாங்க? என் மனைவி. மனைவி கரெக்டா சொல்லியிருப்பாங்க அப்படின்றீங்க. நீங்க விரதம் இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நீங்க இருந்தது சங்கடார சதுர்த்தியா, சஷ்டியா, கார்த்திகையான்னு தெரியாம இருந்திருக்கீங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. சரியா? அதனால அம்மா வந்து சஷ்டில நீங்க விரதம் இருந்ததா நினைச்சிட்டு இருக்காங்க, ஒய்ஃப் நீங்க கார்த்திகையில விரதம் இருந்ததா நினைச்சிட்டு இருக்காங்க, நீங்க சங்கடார சதுர்த்தியில விரதம் இருந்திருக்கீங்க. ஸோ உங்க குடும்பமா சேர்ந்து முடிவுக்கு வந்தீங்கன்னா நீங்க விரதம் இருந்தது எந்த நாள்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மாமியாரும் சுவாஹா, மருமகளும் சுவாஹா. அடுத்தது பூஜா ஃபேமிலிக்கு. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாலரன்ஸோட, ரொம்ப பேஷன்ஸோட, அவர் வந்து ரொம்ப சூப்பரா நீங்க 2 பேரும் பண்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அவருக்கு பிடிக்கல அப்படின்னா கூட ரொம்ப பொறுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன?
காமிங்க, 2 பேரும் காமிங்க. கார்த்திக் வந்துட்டேனா? கார்த்திக், பெரும்பாலும் அம்மாக்கும் மனைவிக்கும் நடுவுல மாட்டின ஒரு கணவனுடைய நிலைமை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் அவங்க 2 பேரும் அடிக்கடி பண்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நீங்க பொறுமையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். அதுக்கு நீங்க வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்த யார் உங்க வீட்ல கரெக்டா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சமைக்கிறத பத்தி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சமையல்ன்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்றத பத்தி இல்ல. நான் சொன்னது என்ன அடிக்கடி ஷாப்பிங் அனுப்புறது சொல்றேன். இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு மாத்தி மாத்தி 2 பேரும் ஷாப்புக்கு அனுப்புறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவிலுக்கு போகுது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனா அவங்க மனைவி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இங்கிலீஷ்ல நத்திங்னு எழுதியிருக்காங்க. மாமியாரும் ஸ்வாஹா மருமகளும் ஸ்வாஹா. அடுத்ததாக அஸ்வின் ஃபேமிலிக்கு அடிக்கடி அஸ்வின் உங்களை சமைக்க சொல்லி கம்பல் பண்ற ஃபுட் ஐட்டம் எது? காமிங்க, 2 பேரும் காமிங்க. அஸ்வின் இல்லையா? சரி, பட் இந்த கேள்விக்கு யார் பதில் கரெக்டா சொல்லிருப்பாங்க? அடிக்கடி நீங்க சமைக்க சொல்லும் உணவு எது அப்படின்னு கேட்டதுக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி. உங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா சிக்கன் அப்படின்னு எழுதிருக்காங்க. ஆ. உங்க ஒய்ஃப் ஆ. மட்டன் பிரியாணின்னு எழுதிருக்காங்க. மருமகா மாமியார் ஸ்வாஹா. என்னை தெரியுமா அப்படின்ற இந்த முதல் சுற்றுடைய முடிவுல இவங்களுடைய மதிப்பெண்கள்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல சாய் பிரசாந்த் அண்ட் ஃபேமிலி எடுத்திருக்கும் மதிப்பெண்கள் 50 மதிப்பெண்கள். பூஜா அண்ட் ஃபேமிலி எடுத்திருக்க கூடியது 100 மதிப்பெண்கள். அண்ட் அஸ்வின் அண்ட் ஃபேமிலி எடுத்திருக்க கூடியது 150 மதிப்பெண்கள். முதல் ரவுண்டோட முடிவுல ஸ்கோர்ஸ்லாம் பார்த்தோம். பட் 2வது ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல உங்க வாழ்க்கை சூழல்லேருந்து ஒரு சூழலை உங்ககிட்ட கொடுப்போம். அந்த சூழலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயங்களை நீங்க எங்களுக்காக பட்டியல் போட்டு சொன்னீங்க அப்படின்னாலே அது திருப்பி உங்க மருமகள் கிட்ட கேட்போம். இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களும் அதே மாதிரி அந்த 3 விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆச்சு அப்படின்னா மொத்தமா 600 மதிப்பெண்கள். 3 அவுட் ஆஃப் 3க்கு 600 மதிப்பெண்கள், 2 அவுட் ஆஃப் 3க்கு 400 மதிப்பெண்கள், 1 அவுட் ஆஃப் 3க்கு 200 மதிப்பெண்கள். முதல்ல சாய் பிரசாந்த் ஃபேமிலி ஆண்டி, முதல் சூழல் உங்களுக்கு தான் கொடுக்க போறோம். உங்க மருமகள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் மாத்திக்கிட்டீங்க உங்ககிட்ட அப்படின்னு ஒரு 3 விஷயம் எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஸோ இந்த 3 விஷயங்களையுமே உங்க மருமகள் எந்த அளவுக்கு அவங்க மேட்ச் பண்ணி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சுஜிதா வணக்கம். வணக்கம். நீங்க சாய் பிரசாந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க மாமியார் அவங்க கிட்ட மாத்திக்கிட்ட விஷயங்கள்லாம் என்ன? மாமியார் வந்து ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே. அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க. ம். ஆனா இப்ப அந்த கோவம் எல்லாம் படுறது இல்ல. எதுனாலும் ஒரு ஃப்ரெண்ட்லியா சாஃப்டா தான் சொல்லுவாங்க. ம். இயற்கையாவே அவங்க கோவம் எல்லாம் பட மாட்டாங்க. ம். ஆனா இப்போ ஏதாவது நம்ம கரெக்டா இப்போ ஒரு டைமிங் எல்லாம் நம்ம கரெக்டா ரெடியா இருக்கணும் இந்த டைமுக்கு நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா நாங்க அந்த டைம் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். அதுக்கு தான் கோவப்படுவாங்க, மத்தபடி எல்லாம் கோவப்பட மாட்டாங்க. ஸோ கோவத்தை குறைச்சிக்கிட்டாங்க கம்ப்ளீட்டா. ஆமா. இதை தவிர வந்து அவங்க மாத்திக்கிட்ட ஏதாவது ஒரு பழக்கம்? கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்க ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ம். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அவுட்டிங் எல்லாம் போறது கூட பிடிக்கும். ம். ஆனா அதெல்லாம் கூட இப்போ அவங்க போறது இல்ல. என் கூட இருக்கனால போறது இல்ல. சூப்பர். 3 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்க மாமியார் என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு கண்டிப்பா ஆவலா இருப்பீங்க. அது நீங்க அங்கேருந்தே பார்க்காம இங்க வாங்க, 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். கம். நீங்க சொன்னதெல்லாம் 100% உங்க மாமியார் சொல்லியிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? இருக்கு. நிச்சயமா இருக்கு. கண்டிப்பா கொஞ்சமா சொல்லிருப்பாங்க. கொஞ்சமாவது சொல்லியிருப்பாங்க. அந்த கொஞ்சமாவது எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப காலங்காத்தால எழுந்துட்டு குளிச்சுட்டு முதல்ல எல்லாமே சுத்தப்படுத்திட்டு சுவாமிக்கு எல்லாமே பண்ணி ஷீ வில் டேக் கேர் ஆஃப் த ஹவுஸ். ம். செகண்ட் திங்
என்னுடைய பேரண்ட்ஸ். ஆ நாங்கள் சும்மா ஏதோ பேசிகிட்டே இருப்போம், அடிக்கடி பேசிகிட்டே இருக்கச்சே ஆண்டி உங்கள் ஹேர் இது சரியில்லை, ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் ஹெப்பாக இருக்கலாமே அப்படின்னு கூட ஓ மருமக வந்தோடனே உங்க ஹேர் ஸ்டைல் வந்து நீங்க மாத்திருக்கீங்க. மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒன் மோர் திங் ஐ ஸ்டார்டட், இப்போ வீட்டில் இருக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் பிகாஸ் இவங்க சின்ன ஜெருசிகள் 2 பேருமே வெளியில் போவாங்க. ஐ ஷுட் கிவ் தம் வே. அதனால நான் வீட்டில் இருந்து மற்ற கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் நான் கவனிச்சுட்டு அவங்கள போ விடுவேன். ஓகே. பிகாஸ் இதுக்கு முன்னால நான் ரொம்ப அடிக்கடி வெளியில் போயிடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாக்கு அங்கே இங்கே. இப்போ நவ் இட் இஸ் தேர் டர்ன். அதனால ஐ ஸ்டே மோர் அட் ஹோம் அண்ட் தே கோ அவுட். ஸோ ஆகக்கூடி பார்க்கும்போது அவங்க சொன்ன 3 விஷயங்கள்ல நீங்க சொன்ன 2 விஷயம் ஒத்து போகுது. அடுத்ததாக பூஜா ஃபேமிலி. ஆண்டி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மருமகள் வந்து, ஏன்னா அவங்க வந்து ஒரு மாடர்ன் கேர்ள், ஸோ உங்க மருமக சமைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. சமைக்க ட்ரை பண்ணி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கும். இது வரைக்கும் அவங்க சமைச்சு இந்த பொண்ணு ஏன் இதை பண்ணுது அப்படின்ற உங்களுக்கு நல்லாவே இல்லாத சமையல் பதார்த்தங்கள் ஒரு 3 சொல்லுங்க. இதை அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்பீக் டு பூஜா. பூஜா, ஆல் ஸ்மைல்ஸ். சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கீங்க. இப்ப நாங்க கேட்ட கேள்வி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, பேசிக்கா நீங்க ஒரு நல்ல குக் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்படியான்ட்டீங்க. அப்ப ஆக மொத்தம் நீங்களே அப்ரூவர் ஆனதுனால நீங்க இப்ப சமைச்ச விஷயங்கள்ல அதுல ஒரு 3 ஐட்டம் உங்க மாமியாருக்கும் உங்க கணவருக்கும் எது பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஃப்ராங்கா பிடிக்கலன்ற எல்லாமே பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. எதுன்னு சொல்றதுன்னு தெரியலையே. அது எப்படின்னா, அவங்களுக்கு மீன் குழம்பு வச்சா பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அவ்வளோ கேவலமா இருப்பேன் நானு. அப்புறம் டீ. அப்புறம் சண்டேன்னா உங்க வீட்ல என்ன ஸ்பெஷலா சமைப்பீங்க? பிரியாணியா? அதுல என்ன ட்ரை பண்ணீங்க ஒரு தடவை? ப்ரான் பிரியாணியா? மீன் ப்ரானா, சிக்கனா, மட்டனா? நான் எல்லா பிரியாணியும் பண்ணுவேன். அது என்ன பிரியாணி எனக்கே தெரியாது. வந்தது பண்ணுவேன் நான். அது நல்லா இருக்கா இல்லைன்னு தெரியாது. அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு தெரியல கரெக்டா. அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பண்றதுல வந்து கன்ஃபார்மா நான் எல்லாமே கேவலமா சமைப்பேன். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அதுல இந்த 3 உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை சொல்லும் போது இவ்வளவு ஸ்மைலோட சொன்ன ஒரே ஆள் நீங்க தான். ரொம்ப பெருமையா இருக்கு. பட் இது எப்படி மேட்ச் ஆகுது? அட்லீஸ்ட் இது மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு 600 மதிப்பெண்கள் உங்க ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பூஜா கம்மியர் சேர்ந்தே பார்க்கலாம் உங்க மாமியார் என்ன சொன்னாங்கன்னு. வாங்க. எல்லா ஆன்சருமே தப்பா? அப்படின்னா நீங்க நிறைய ட்ரை பண்ணிருக்கீங்களா? வந்தவொடனே எல்லா ஆன்சருமே தப்பா அப்படின்னா அப்ப இதை தவிர ஒரு 3 ஐட்டம் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா. இல்ல, நான் டெய்லி டெஸ்ட் பண்ணுவேன். உங்களை டெஸ்ட் பண்ணுவேன் நான். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் வீட்டுல சாப்பிட்றதே இல்லை. அதுதான் லேட்டா வரும். அதனாலதான் நாங்க குடும்பத்தோட ஹோட்டல்ல சாப்பிடுறோம். சரி பார்க்கலாம் உங்க மாமியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா டீ நல்லா போட மாட்டா. ஏன்னா அது அவளுக்கு பழக்கம் இல்லை. அவங்க வீட்லயே டீ குடிச்சது கிடையாது. அவளும் குடிக்க மாட்டா. நாங்க எங்களுக்கு டீ போட சொன்னா மோசமா போட்டு கொடுப்பா. ஓகே. அப்புறம் ஃபிஷ் கறி செஞ்சிருக்கோம். அது அவளுக்கு வரல இன்னும். ஏன்னா இப்பதான் சமைக்கிறதுக்கு அவ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைன் ஆயிட்டு இருக்கா. அதனால அவளுக்கு டீன்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு டீ போடுற பழக்கம், குடிக்கிற பழக்கமே கிடையாது. சின்ன வயசுல அந்த மில்க் கூட எடுத்துக்கவே மாட்டா. டோட்டலா எதுவுமே எடுத்துக்க மாட்டா. மார்னிங் கூட சுக்கு காஃபின்றதுக்கு வேற ஒன்று போட்டு கொடுத்தா. ஓகே சரி, 3வது இன்னொரு ஐட்டம் சொல்லுங்க ஆண்டி. சிக்கன் பிரியாணி பண்ண மாட்டான்னு பண்றதுல. இது நீங்க அவங்க கிட்டே சொல்லியிருக்கீங்களா? டீக்கு சொல்லியிருக்கிறேன். மத்ததெல்லாம் சொன்னா குடும்பமே பிரிஞ்சிடும். வாட் அ ஹாப்பினஸ். அதாவது ஒரு விஷயத்த நான் நல்லா பண்ணலன்னு உலகத்திலேயே சந்தோஷப்பட்ட ஒரே ஆள் இவங்க தான். ஐயோ இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இல்ல ஒண்ணு வரணும், வரலன்னா ஒத்துக்கணும் இல்லைங்களா? ஐயோ வரலன்னு ஃபீல் பண்ணி ஒண்ணு ஆகப்படுறது கிடையாது. வரலன்னு தெரிஞ்சு போச்சு, அது சந்தோஷமா ஏத்துக்குவேன். ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா சொன்னவங்க மாமியாருக்கு போய் கட்டி பிடிச்சு ஒரு உம்மா கொடுங்க போங்க. மணமகளே மணமகளே வாழும் காலம் சூழும் மங்களமே மங்கள
பட் என்னதான் சொன்னாலும் எந்த அளவுக்கு தெளிவா அவங்க மாமியார் சொல்லியிருக்காங்கன்றத பாருங்க. உங்களை அந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்காங்க. அதுல வேற கார்த்திக் வேற சமாளிக்கிறாரு. இல்ல இப்பதான் ட்ரெயின் ஆயிட்டு, பெரிய கமாண்டோ ட்ரைனிங். நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க சார் அடுத்த நான் விரதம் இருக்கிறேன், நீங்க உங்க வீட்டுக்கு கேட்க வரேன் சார். மாட்டீங்க. சங்கடார சதுர்த்திக்கு நானும் விரதம் இருக்கேன் சார், அன்னைக்கு வரேன் சார். பட் ஸ்டில் பூஜாஸ் ஃபேமிலி இஸ் கெட்டிங் 600 points. அஸ்வின் ஃபேமிலி. அஸ்வின், பிஃபோர் ஐ குட் ஸ்டார்ட் சம்திங், நான் ஏதாவது பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிஜமாவே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது உங்கள் ஃபேமிலி இன்னைக்கு இங்கே இருக்கிறது. இதுவும் உங்கள் அம்மா முன்னாடி நான் இங்கே பேசுறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா உங்களுடைய பாரம்பரியம் அவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியம். பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் காமெடி, குணச்சித்திரம் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் யாரையுமே புண்படுத்தாமல் தன் வாழ்கிற காலம் வரைக்கும் எந்தவித இரட்டை அர்த்தமும் இல்லாமல் ஜெனுவனாக ஒரு நல்ல காமெடியை பண்ண முடியும் அப்படின்ட்டு இன்னைக்கு வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக திகழக்கூடிய பெருமைக்குரிய டனால் தங்கவேலு அவர்களுடைய மகள் தான் வந்து அஸ்வினோட அம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு நீங்கள் வந்ததுக்கு. அம்மாவோட அப்பா வந்து டனால் கே தங்கவேலு அவங்க. அப்பாவோட அப்பா வந்து காக்கா ராதாகிருஷ்ணன் அவங்க. ஹீ இஸ் another காமெடியன். காக்கா ராதாகிருஷ்ணன், அதாவது 2 தாத்தா பாருங்க. அஸ்வினுடைய சைடு வந்து எவ்வளோ பெருசு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இன்னைக்கு அவங்கள பத்தி பேசுறதுக்கு இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அம்மா, உங்களுக்கான கேள்வி தாம்மா, ரொம்ப சிம்பிளஸ்ட் கொஸ்டின். உங்க மகன் அஸ்வின் உங்க மருமகளை பத்தி சொன்ன 3 நல்ல விஷயங்கள் என்ன? உங்ககிட்ட சொன்ன 3 நல்ல விஷயங்கள். இந்த 3 விஷயங்களையுமே மிஸ்ஸஸ் அனன்யா அஸ்வின் எந்த அளவுக்கு சரியா மேட்ச் பண்ணி சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்பீக் டு அனன்யா. வணக்கம். அப்பா என்ன மரியாதை. ரொம்ப சிம்பிளஸ்ட் கேள்வி தான் அவங்க அஸ்வின் கிட்ட அவங்க அம்மா கிட்ட எல்லாம் கேட்டோம். சரி. ஸோ உங்களை பத்தி அஸ்வின் அம்மா கிட்ட சொல்லக்கூடிய 3 நல்ல விஷயங்கள் என்னென்னவா இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பேஷன்ஸ், ரொம்ப பேஷண்டா இருப்பேன். அப்புறமா வந்து இப்போ கல்யாணம் ஆன பிற்பாடு ஐ கெஸ் ஃபுட் பத்தி கூட சொல்லியிருப்பாங்க. பரவாயில்ல, சாப்பிட்ற அளவுக்கு சமைக்கிறா. அண்ட் உங்களுடைய ஆட்டிடியூட் பத்தி ஏதாவது இப்போ சண்டே ஏதாவது அவங்க ஏதாவது சொல்லியிருந்தா கூட அப்படியே விட்டுடுவேன். நான் நெக்ஸ்ட் டேக்கு இல்லைன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். நான் சந்தோஷமா நார்மலா தான் இருப்பேன். அது ஒண்ணு. ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாமே, நீங்க வந்து மிச்ச பேர்கிட்ட நீங்க பழகுற விதத்தை பத்தி அஸ்வின் ஏதாவது சொல்லியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவேன். whoever it is நல்லா பார்த்துப்பேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஐ டேக் குட் கேர் ஆஃப் them. சரி, ஓகே. இதை பத்தி உங்க மாமியார் என்ன சொன்னாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க ஏந்து வாங்க. உங்க மாமியார் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப பொறுமையான பொண்ணு. இப்போ என் பையன் கொஞ்சம் கோவமா இருந்தான்னா அந்த கோவத்தை எப்படி தணிக்கணும், அவன் எப்படி நல்லபடியா பேசணுன்றத அதை பேசி அவளை கூல் பண்ணிடுவா. அப்புறம் வந்து ரொம்ப பாசிட்டிவ் திங்கிங் உள்ள பொண்ணு. பாசிட்டிவ் திங்கிங். எஸ். இப்போ அவங்க இப்போ நான் என் குணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணு நடந்துக்கும். அதுக்கப்புறம் 3வது ரொம்ப மரியாதை உள்ள பொண்ணு. ஷீ இஸ் டவுன் டு எர்த். இப்போ பெரிய வசதியான பொண்ணு, வசதியான வீட்டில் இருந்து வந்த அந்த 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 ஆட்டிடியூட்லேயே கிடையாது. இப்போ மச்சனாம அவங்களுக்கு 2 சின்ன பசங்க இருக்காங்க, இவங்க தம்பி, அவங்கள்ட்ட அவ்வளோ மரியாதை நடக்கும். ஸோ ஆண்டி, நீங்க சொன்னது 3 பாயிண்ட்ல ஒரு 2 விஷயங்கள் ரொம்ப சரியா அனன்யா சொல்லியிருக்காங்க. இன்னொன்று எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலும் நிகழ்ச்சியோடைய ரூல்ஸ் படி மொத்தம் 2 விஷயம் தான் மேட்ச் ஆச்சு இதுல. ஸோ அதனால அஸ்வின் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு 400 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். 2வது சுற்றுடைய முடிவுல இவங்களுடைய மதிப்பெண்கள் என்னன்னு பார்க்கலாம். சாய் பிரசாந்த் அண்ட் ஃபேமிலி 400 மதிப்பெண்கள். பூஜா அண்ட் ஃபேமிலி 600 மதிப்பெண்கள். அண்ட் அஸ்வின் அண்ட் ஃபேமிலி 400 மதிப்பெண்கள்.
2 ரவுண்டோடைய முடிவுல இவங்களுடைய மதிப்பெண்கள்லாம் முதல்ல இருந்ததோட கொஞ்சம் நிறைய மாறி இருக்கு. இந்த ரவுண்ட் இஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங். இந்த ரவுண்ட்ல என்னன்னா இது ஒரு பஸர் ரவுண்ட். இப்போ நான் கேட்க போற கேள்விக்கு மருமகள்லாம் சேர்ந்து திங்க் பண்ணணும். எங்க மாமியாருக்கு இதுக்கு கன்ஃபார்மா ஆன்சர் தெரியும், ஷீ இஸ் a ஜீனியஸ், ஷீ இஸ் a legend அப்படின்னு நினைச்சீங்கன்னா தான் நீங்க பிரஸ் பண்ணணும். சரியா? நீங்க பிரஸ் பண்ணி உங்க மாமியார் சரியா ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா 100 மார்க்ஸ். சப்போஸ் நீங்க பிரஸ் பண்ணி உங்க மாமியார் தப்பா ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா -100. இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ரவுண்டு. ஆனால் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய ரவுண்டு இதுதான். இந்த ரவுண்டுடைய பேரை ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் எனக்கு ஒரு பத்மஸ்ரீ விருது கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு பூரிப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேர் என்னன்னா அடிப்பேன் சொல்லி மை மாமியார் இஸ் கில்லி. முதல் கேள்வி, ஒண்ணுக்கும் உதவாத நபரை நடைமுறையில எப்படி கூப்பிடுவாங்க? சாய் பிரசாந்த் அண்ட் ஃபேமிலி பஸரை பிரஸ் பண்ணிருக்கீங்க. ஆண்டி இப்போ நீங்க தான் ஆன்சர் பண்ணணும், சொல்லுங்க. உதவாக்கரை. மீ நீங்க சொன்னதை பார்த்தா அப்படிதான். ஜென்ரலா நீங்க சொன்னது ஆன்சர். உதவாக்கரையால் உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைத்திருக்கிறது. சோ யூ கெட் 100 பாயிண்ட்ஸ். வாவ், இது நல்லா கேட்டுக்கோங்க. பஸர்ல கை வைங்க. ரெடி? இதுதான் அடுத்த கேள்வி. டேஷையும் பக்கத்துல வைக்க கூடாது. அடிச்சிட்டாங்க. ஐயோ, கார்த்திக் ஃபேமிலி அடிச்சிட்டாங்க. நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சொன்னீங்கன்னா -2. நான் தான் அடிச்சேன்னு சொல்றேன். எக்ஸ்ட்ராவா அவங்க பேசுறாங்க. -50. பூஜா பஸரை பிரஸ் பண்ணிருக்கீங்க. சோ ஆண்டி நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். மைனஸும் ஒண்ணா வச்சா கனெக்ஷன் வராது. மைனஸையும் சாரி. கேள்வி ரொம்ப சிம்பிள் ஆண்டி. டேஷையும் கோடிட்ட இரங்களை நிரப்புங்க. எதையும் பக்கத்துல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வைக்க கூடாது. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைக்க கூடாது என்பது சரியான விடை. சோ பூஜா ஃபேமிலி இதன் மூலமாக 100 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். கங்க்ராச்சுலேஷன். மூன்றாவது கேள்வி, கவிஞர் வைரமுத்து இருக்கார்ல, அவருடைய முதல் சினிமா பாடல் எது? அடிச்சாங்க. பூஜா ஃபேமிலி மறுபடியும் அமைச்சிருக்காங்க, பஸ்ஸர் எடுத்திருக்காங்க. ஆண்டி பதில் சொல்லுங்க. நிழல்கள் படம். அது ஆத்தாடி விடுறாங்களா? நிழல்கள் படம். நிழல்கள் படம். ஆன்சர் சொல்லுங்க. இது வரைக்கும் வந்துருச்சு உங்களுக்கு. துப்பிடுங்க. ராபர்ட் ராஜசேகர் படம். எல்லாம் ஓகே. பாட்டை தவிர எல்லாம் சொல்றீங்க. இது ஒரு பொன்மாலை பொழுது. இது ஒரு பொன்மாலை பொழுது. I am amazed. I must tell you, மிகச் சரியான பதில். சோ இதன் மூலம் கார்த்திக் ஃபேமிலி, பூஜா ஃபேமிலி மறுபடியும் 100 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அஸ்வின் ஃபேமிலி அமைதி காப்பதாக முடிவு பண்ணியிருக்கிறார்கள். உங்க மருமக ரொம்ப பேஷண்ட். நீங்க இவ்வளோ பேஷண்டா இருந்தாங்கன்னா உங்களுக்கு மார்க்கே கிடைக்காது. மைனஸ்லயாவது வாங்குங்களா என்ன இப்போ? சரி, ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விதான் இதுவும். இதுல எல்லாருமே சொல்லலாம். குளிப்பதற்காகவே தமிழ்நாட்டு மக்கள் செல்லும் ஊர் எது? அடிச்சாங்க பாருங்க. வெயிட் பண்ணுங்க. அஸ்வின் ஃபேமிலி பஸ் அமைத்திருக்காங்க. ஆண்டி சொல்லுங்க. குற்றாலம். குற்றாலம். Are you sure? குற்றாலம் என்பது சரியான பதில். இதன் மூலமாக அஸ்வின் ஃபேமிலி அக்கவுண்ட் ஓபன் பண்ணி 100 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். I am happy for them. இந்த கேள்விக்கு எந்த மாமியார் ஆன்சர் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு என் சார்பாக 200 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இதுக்கும் கேமுக்கும் சம்மந்தம் கிடையாது. டிஆர் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வரும் வார்த்தை என்ன? அடிச்சாங்க பாருங்க. சாய் பிரசாந்த் ஃபேமிலி அடிச்சாங்க. இப்போ அவங்க தான் இதுக்கு பதில் சொல்ல போறாங்க. ஆண்டி சொல்லுங்க. ஆண்டி. narration and direction is something great. சாய் பிரசாந்த் டிஆர் பத்தி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எந்த டைலாக் ஞாபகம் வரும்? டண்டனக்கா பாத்தீங்களா? இவ்வளோ ஈஸியஸ்ட் ஒரு டைலாக். டிஆருடைய ஒகாபுலரி நிறைய டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால நான் சாய் பிரசாந்த் ஃபேமிலிக்கு ஐ திங்க் பாவம் ஃபேமிலியே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதனால சாய் பிரசாந்த் ஃபேமிலிக்கு 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின். நல்லா கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இந்த கேள்வி என்ன வேணாலும் அஸ்வின் ஃபேமிலி இதுக்கு பஸ் அடிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியுது. ரெடி? தாத்தாவோட பேத்தியோட அம்மா தாத்தாக்கு என்ன உறவு முறை? பூஜா ஃபேமிலி பஸ்ஸில் பிரஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கார்த்திகோட அம்மா தான் அதுக்கு பதில் சொல்ல போறாங்க. பாருங்க ஆண்டி, கேள்வி திருப்பி சொல்றேன். தாத்தாவோட பேத்தியோட அம்மா தாத்தாக்கு என்ன உறவு முறை? பொண்ணுங்க. மகள் முறை. சரியான பதில். இதன் மூலமாக பூஜா ஃபேமிலிக்கு 100 மதிப்பெண்கள். கங்க்ராச்சுலேஷன். இதுதான் கேள்வி. டேஷ் செய்ய விரும்பு. மறுபடியும் பூஜா ஃபேமிலி பஸ்ஸர் பிரஸ் பண்ணிட்டாங்க. அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு. ஐயோ பின்னிட்டாங்கய்யா. சரியான பதில் சொல்லியிருக்கிறார்கள்.
இப்போ நான் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். ஒரு படத்தோட கதையை நான் நரேட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துல இது என்ன படம்னு உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் நீங்கள் பஸர் ப்ரெஸ் பண்ணிடலாம். காவிரி கரையோரம் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அப்பா, அவருக்கு 2 குழந்தைங்க. சரியா? அவர் வாழ்க்கையை ஒரு சீவல் ஃபேக்ட்ரி வச்சு சந்தோஷமாக நடத்திட்டு இருக்காரு. அப்பா அவர் வாழ்க்கையில் வந்த சில பேர், நீங்கள் இங்கேருந்து தண்டத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களே, மெட்ராஸ்க்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பித்த அவர் ஃபினான்ஸ் கம்பெனி திவாலாகி. பூஜா ஃபேமிலி மறுபடியும் பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஆண்டி என்ன பதில்? மகாநதி. நிச்சயமா தெரியும். மகாநதி என்பது சரியான பதில். மறுபடியும் பூஜா ஃபேமிலி 100 மதிப்பெண்களை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் இந்த நிகழ்ச்சியுடைய முடிவில் எந்த அணி ஜெயிக்குதோ அந்த அணிக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸை தாம்பூலியா.com வழங்குறாங்க. அண்ட் ரன்னர்ஸா, அதாவது அவங்களுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஆம்பர்ஸை தாம்பூலியா.com வழங்குறாங்க. இந்த சுற்றுடைய முடிவில் இவங்களுடைய ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல சாய் பிரசாந்த் அண்ட் ஃபேமிலி 200 மதிப்பெண்கள். பூஜா அண்ட் ஃபேமிலி 500 மதிப்பெண்கள். அஸ்வின் அண்ட் ஃபேமிலி 100 மதிப்பெண்கள். அண்ட் இறுதியா ஒரு சுற்று இருக்கு. அந்த சுற்று இந்த மாதிரிலாம் இல்லாம நிறைய ஆக்டிவிட்டிஸோட உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுல இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றதை வச்சு தான் யார் வின்னர்ன்றதை டிசைட் பண்ண போறோம். ரொம்ப கலகலப்பான 3 குடும்பங்கள். நீங்க சின்ன திரையில பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட 3 பிரபலங்கள் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. 3 ரவுண்ட் ரொம்ப எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளோ ஃபாஸ்டா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எல்லாரும். அண்ட் இப்போ ஃபைனல் ரவுண்ட். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நான் சில விஷயங்கள் உங்களுக்காக சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டோடைய ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் என்ன அப்படின்னா, யார் ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டில் முதல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. யார் லீஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் கடைசியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ரவுண்டின் பெயர் என் மருமகள் சூப்பர் ஸ்டார். இந்த ரவுண்டில் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல மதிப்பெண்கள் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உள்ளே இறங்க போகிறீங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சாய் பிரசாந்த் அண்ட் ஃபேமிலி இது வரைக்கும் மொத்தம் 3 ரவுண்ட்களுடைய மதிப்பெண்களாக சேர்த்து இது வரைக்கும் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா 650 மதிப்பெண்கள். அடுத்து பூஜா அண்ட் ஃபேமிலி ரொம்ப பிரமாதமாக விளையாடிட்டே இருக்காங்க. ஸோ பூஜா அண்ட் ஃபேமிலி இது வரைக்கும் எடுத்த மொத்த மதிப்பெண்களுடைய கூட்டு 1200 மதிப்பெண்கள். அப்புறம் அஸ்வின் அண்ட் ஃபேமிலி அவங்களும் ரொம்ப சிறப்பாக விளையாடி என்னதான் ட்ரை பண்ணாலும் பஸ்ஸர் ரவுண்டை தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்களும் நல்ல மதிப்பெண்கள் தான் எடுத்திருக்காங்க. மொத்தமாக அஸ்வின் ஃபேமிலி எடுத்தது 650 மதிப்பெண்கள். ஸோ இந்த ரவுண்டுடைய விதிப்படி ரொம்ப சிம்பிளான ரவுண்ட் தான். இப்போ நான் சொல்லும்போது மேலேருந்து ஒரு கூண்டு கீழே இறங்கும். அந்த கூண்டில் மாமியாரை நாங்கள் அடைச்சி வச்சிருவோம். மருமக தான் மாமியாரை காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றணும் அப்படின்னா, அதோ 3 அழகான டப்பா இருக்குது. அந்த கோல்டன் டப்பாவில் 3 சாவிகள் இருக்குது. அந்த சாவியில் ஏதோ ஒரு சாவி தான் இந்த கூண்டை திறக்க முடியும். ஃபைன். அந்த சாவியை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி இது திறக்கணும். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இது நீங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப சின்ன கண்டிஷன் தான் ஒன்று போட்டிருக்கோம். இதோ இங்கே ஒரு அழகான செருப்பு இருக்குது. ராமாயண காலத்துலேருந்தே இந்த செருப்பு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் பரதன் தன்னுடைய ஆட்சியே அமைச்சான் அப்படின்னு நாங்கள் வரலாற்றுலேருந்து படிச்சிருக்கோம். இந்த செருப்பை போட்டுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அங்கே போயிட்டு ஒவ்வொரு சாவியை எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணணும். சரியா? அதை நீங்கள் ட்ரை பண்ணி கரெக்டான சாவியை போட்டு நீங்கள் திறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் லோயஸ்ட் செகண்ட்ஸை திறந்துருக்கீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் உங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி நீங்கள் 100 செகண்டில் திறக்கலை அப்படின்னீங்கன்னா உங்கள் மாமியாருடைய தலைக்கு மேலே ஒரு அழகான டிஸ்டர்பன்ஸ் ஒன்று காத்துட்ருக்கு. அது என்ன அப்படின்றத நீங்கள் திறக்காத போது தெரிஞ்சுப்பீங்க. பூஜா அண்ட் ஃபேமிலி தான் முதல்ல விளையாட போகிறாங்க. கார்த்திக் ரெடியாக இருக்கார் கொடியாட்டுறதுக்கு. முதல்ல ஆண்டி நீங்கள் வாங்க. இப்போ கூண்டை இறக்க போகிறோம். உங்கள் மாமியாரை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. கெட் ரெடி. மேலேருந்து கூண்டை இறக்கலாம். கமான். ஸோ மாமியாரை லாக் பண்ணியாச்சு. இப்போ அவங்கள காப்பாற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமை பூஜாக்கு இருக்கு. ஸோ பூஜா வாங்க, உங்க மாமியாரை காப்பாற்றலாம். வாங்க வாங்க. பூஜா
பூஜா இந்த செருப்பு தான் உங்களுது. ஆனா 100 செகண்ட் தான் உங்களுக்கு டைம். அதனால இந்த செருப்பை போட்டுட்டு கரெக்டா நீங்க உள்ள இறங்கணும். எல்லாம் கை தட்டுக்க, கமான். பூஜா முதல்ல எவ்வளவு பெரிய ஒரு செருப்பு கொடுக்குறாங்க. Your time starts now. 2 3 பாத்து, ஐயோ பாத்து, 4. அங்க போறதுக்கே 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. என்ன ரிவர்ஸ்ல வரீங்க? பாத்து. 4 5 6 7 8 9 10. டடடா. ஐயோ! What a luck. 31 செகண்ட்ல அமேசிங்கா மாமியாரை காப்பாத்தீங்க மருமகளாக. பூஜா நல்லா பண்ணிருக்கீங்க. போங்க. பட் இப்போ என்னன்னா அடுத்த 2 ஃபேமிலியில 20 செகண்ட்ல பண்ணாங்கன்னா இந்த ரெக்கார்ட் போயிடும். பரவாயில்லையா? நன்றி, தேங்க்யூ. போங்க, சந்தோஷமா இருங்க. முப்பத்தி ஒரு செகண்ட்ல பூஜா வந்து எப்படி அவங்க மாமியாரை காப்பாத்தினாங்களோ அதை விட என் மாமியாரை நான் 20 செகண்ட்ஸ்ல காப்பாத்துறேன் அப்படின்னு வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அஸ்வினோட ஒய்ஃப் அனன்யாவை நாங்க இப்ப கூப்பிடலான்னு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி அஸ்வினோட அம்மாவை அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டி ப்ளீஸ் கம். இல்லைங்க, நான் சொல்லும் போது உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 your time starts now. இதுவா போங்க. மொத்தமே 3 சாவி. slowly உங்களுக்கு லக்கி நம்பர் 1 மிஸ்டர் அஸ்வின் போங்க. ஆல்ரெடி 15 செகண்ட் முடிஞ்சிருச்சு. Slowly dear, slowly. 17 பாத்துமா. No hurry. 18 19 20. Wow. போச்சா? நெக்ஸ்ட் வா. இல்லனா வா. 25. Slowly. போச்சு. 30 செகண்ட்ஸ் அப். 45 ஓவர். வாங்க எடுத்துலாம். அட்லீஸ்ட் ரன்னராக வந்து ட்ரை பண்ணலாம். வாங்க. Slowly. கம் ஆன். ஐயோ 1 மினிட் ஓவர். ஐயோ அவசரப்பட்டீங்க. அந்த செட். அனன்யா வெல் டன். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணீங்க. கரெக்டா நீங்க அதுக்கு தான் போனீங்க. என்னமோ திடீர்னு மனசு மாதிரி இதுக்கு போனீங்க. கரெக்டா? இல்ல ஆக்சுவலி அதுக்கு தான் போலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு போயிருக்கணும். ஆனா அதுக்கு போல. ஸோ இதனால என்ன நடந்துச்சுன்னா ரோட் நாட் டேக்கன்ற மாதிரி 72 செகண்ட்ஸ்ல நீங்க இதை முடிச்சிருக்கீங்க. பட் இதை விட சாய் பிரசாந்த் ஃபேமிலி 1 செகண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் யூ வில் பிகம் த ரன்னர்ஸ் ஆஃப் தி என்டையர் டோர்னமெண்ட். அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ வண்டர்ஃபுல் எஃபர்ட். 2 ஃபேமிலி, பூஜா ஃபேமிலி 31 செகண்ட்ஸ் அண்ட் அஸ்வின் ஃபேமிலி 72 செகண்ட்ஸ். இப்போ இதுல வந்து வின்னரா ரன்னரா அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னா சாய் பிரசாந்த் ஃபேமிலி. இப்போ என்னன்னா இந்த டீமுக்கு தான் ஏகப்பட்ட உற்சாகம் தேவைப்படுது. ஏன்னா இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சான்ஸ் வந்து இது வரைக்கும் பார்த்தது வெரி நெயில் பைட்டிங் ஃபினிஷ். அதனால ஆண்டி வாங்க, உங்களை லாக் பண்ணுவோம். Your time starts now. செகண்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஐயோ பார்த்து ஜாகிரதை, மெதுவா நடங்க. பரவாயில்ல எப்படி நடக்க முடியுமோ நடங்க. ஓபன் ஆகல. ஐயோ 30 செகண்ட் முடிஞ்சிருச்சு. 30 அப். ரன்னிங் சான்ஸ் ஆகிருக்கா பாப்போம். போங்க. கடைசி சாவி. அந்த சாவி
100 செகண்ட்ஸ்க்குள்ள முடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். கமான், எடுத்த காரியத்தை முடிப்போம். பரவாயில்ல சுஜிதா, மெதுவா. 9 8 7 6 5. நோ ப்ராப்ளம். இப்போ இந்த மாதிரி வந்து உருப்படியா திங்க் பண்ணக்கூடிய மாமியார் மருமகளை வந்து ரொம்ப பயங்கரமா டெக்னிக்கலா திசை திருப்பி தன்னுடைய நண்பர்கள் 2 பேரை வின் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ அப்படிப்பட்ட சாய் பிரசாந்தை நாங்கள் இங்கே மேடைக்கு கூப்பிட்டு ஒரு சின்ன மரியாதை அவர் ஏற்றுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பரபரப்பாக நடந்து முடிந்த இந்த இறுதி சுற்றினுடைய முடிவிலே யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி யார் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். நீங்களே யார் வின்னர்னு முடிவு பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம சாய் பிரசாந்த் ஃபேமிலி பொறி பறக்க கடைசியில பயங்கரமாக விளையாடி பாயிண்ட் சொல்லிடுறேன். 850 மதிப்பெண்கள். அடுத்ததாக பூஜா அண்ட் ஃபேமிலி எல்லா மார்க்கையும் சேர்த்து எடுத்து 1800 மதிப்பெண்கள். அப்புறம் அஸ்வின் அண்ட் ஃபேமிலி ரொம்ப சிறப்பாக விளையாடி 1050 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். நம்ம கேம் உடைய இன்னைக்கு வின்னர் ரொம்ப சிறப்பாக விளையாடி முதல்ல இருந்தே நிறைய விஷயங்களை ரொம்ப ஸ்போர்ட்டிவா பண்ணி கடைசியில ரொம்ப சிறப்பாக என்னமோ தெரியல, லக்கா இல்ல உண்மையா தெரியல, ஆனா 31 செகண்ட்ல இந்த கூண்ல இருந்து தன்னுடைய மாமையை காப்பாத்தி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேமிலியாக இன்னைக்கு வெளில வந்திருக்கிற பூஜா அண்ட் ஃபேமிலிக்கு தான் இந்த கிஃப்ட் ஹேம்பரை நாங்க வழங்குறோம். தாம்பூல்யா.com வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள இந்த கிஃப்ட் வவுச்சரை இன்னைக்கு வின்னர்ஸ் ஆன பூஜா அண்ட் ஃபேமிலிக்கு வழங்குறோம். கங்க்ராச்சுலேஷன். ப்ளீஸ் கம். அடுத்ததாக ரொம்ப சிறப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணாலும் பஸ்ஸர் ரவுண்டில் ரொம்ப சேஃபாக விளையாடி ஒரே கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணனால மட்டும்தான் இந்த வின்னர்லேருந்து ரன்னருக்கு அவங்க போயிருக்காங்க நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க ஃபேமிலி பர்ஃபார்ம் பண்ண விதம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஸ்வின் அண்ட் ஃபேமிலி இன்னைக்கு ரன்னர்ஸ் அப்பா வந்திருக்காங்க. அவங்களுக்கும் தாம்பூல்யா.com வழங்கும் 5000 rupees மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸை பரிசாக வழங்குகிறோம். தெரிஞ்ச எல்லாருக்குமே நல்ல சந்தோஷமான நிறைய நினைவுகளை இந்த நிகழ்ச்சி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல சாய் பிரசாந்த் ஃபேமிலி கிட்ட கேட்போம். ஸோ ஹவு டிட் யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா? ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அண்ட் ஒரு புதிய நபருடைய அறிமுகம் அண்ட் என்னுடைய பிரதர், ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து இங்கே இருந்ததுல வந்து மிக்க மகிழ்ச்சி அண்ட் வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. தேங்க்யூ சாய், இட் வாஸ் வெரி நைஸ். எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. இதை விட இன்னும் பெருசாக இன்னும் நிறைய பிரகாசமான நிறைய எதிர்காலம் உங்களுக்கு வரட்டும் அப்படின்னு இந்த ஷோலேருந்து வாழ்த்தோம். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் பீங் வண்டர்ஃபுல் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீங் வண்டர்ஃபுல் ஆல்வேஸ். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி லவ்லி பார்ட்டிசிபென்ட்ஸோட இன்னொரு அற்புதமான எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் மிஸ்டர் பாலாஜி சேயிங் டாடா பாய் பாய் ஃப்ரம் பதஞ்சலி கேஷ்காந்தி ஆஹா மாமியார் பவர்ட் பை தஞ்சாரா.